வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் லவங்கம் 3, அப்புறம் 2 ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு முருங்கைக்காவை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாம் வச்சு தான் இப்போது நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பற்ற வச்சிட்டோம். இப்போ குக்கரில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனால் தான் நம்ம ஆயில் ஊற்ற முடியும். குழம்பு நல்லா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குக்கர் வச்சிட்ருக்கேன் நான். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி கொழுப்பு, அதனால் அதனுடைய எண்ணெய் நல்லா விடும். அதனால் நம்ம திட்டமாக தேவையான அளவு மட்டும் எண்ணெயை விட்டுக்கோங்க. அது கூட நம்ம பிரியாணி மசாலாஸ்லாம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கும். மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வதங்கிருக்கு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் 2 டீஸ்பூன் மஞ்சள் இப்போ ஆட் பண்ண போகிறோம். காலி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு இப்போ காலியாக இருக்குது. இதில் என்னென்னலாம் போட போகிறோம்னா மிளகு, சோம்பு, கூட தனியா சேர்த்துக்கிட்டோம். இப்போது ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடருக்கு இது நல்லா வதக்கிக்கணும். மசாலாக்கு தேவையானதெல்லாம் போட்டு நம்ம வதக்கியாச்சு. அது கூட இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட இப்போ நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். 1/2 kg மட்டன் சேர்க்க போகிறோம்.
அப்புறம் நல்லா கலரிக்கணும். இப்போ இது இலை ஆடுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு வந்து ஒரு 5 விசில் வச்சா போதும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட மஞ்சள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது தட்டி போட்டு விசில் போட்டு மூடிடணும். அவ்வளோதான். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேவையான அளவு மிக்ஸியில் மசாலா போட்டு எடுத்தாச்சு. இப்போது அதை ஒரு வழியாக குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம இப்போ நல்லா மசாலா போட்டு கலரி வச்சு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.